கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கருங்காலி மாலை ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. யார் யார் அதை யூஸ் பண்ணணும், என்ன பயன்பாட்டுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமலே எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி கழுத்துலையும் கையிலையும் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கருங்காலி போல் இப்போ இந்த பாம்பு மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த பாம்பு மோதிரத்தை போட்டால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி வரும், வளர்ச்சி வரும், பணம் வரும், புகழ் வரும், பேர் வரும், அந்தஸ்து வரும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த பச்சைக்கல் மோதிரம், சிவப்புக்கல் மோதிரம், ஆரஞ்சுக்கல் மோதிரம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசாக பாம்பு மோதிரம்? அப்படி அந்த மோதிரத்துக்குள்ளே என்ன இருக்குது? அதை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? இந்த மாதிரி பாம்பு மோதிரத்தை யார் யார் போடலாம்? இது ஜாதகப்படி பார்த்து இவங்க தான் போடணும் அப்படின்னு ஏதாவது விதி இருக்கா? இல்லை சின்னவங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே இதை போட்டுக்கலாமா? இந்த பாம்பு மோதிரத்தை போடுறதுனால நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுமா? இல்லை இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளா? இல்லை இந்த மோதிரம், மாலை இதெல்லாம் உண்மையிலே மக்களுக்கு பயன் தருதா? இதை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். இப்போ இந்த பாம்பு மோதிரம் அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மோதிரத்தை போட்டுக்கிறதுனால என்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் அந்த மோதிரத்தை வாங்கி போட்டு பயன்படுத்தி அதை அனுபவ ரீதியாக உணர்ந்து பார்க்கல. அதே போல் இந்த பாம்பு மோதிரத்தை நீங்களும் வாங்கி போட்டு பார்க்கணும். நான் உங்களுக்கு யாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணலை. நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் பாம்பு மோதிரத்தை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. பாம்பு மோதிரமா? இதுவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு இதை பற்றி நான் தேடும்பொழுது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த பாம்பு மோதிரத்தை அணிகிறதுனால கால சர்ப்பதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம் அதாவது முன்னோர்கள் செய்த சாபம் அப்படின்னு இது போல் நிறைய தோஷங்களும் சாபங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை சூழ்ந்திருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றலை இந்த பாம்பு மோதிரம் போடுறதுனால கட்டுப்படுத்த முடியும். அதையெல்லாம் நம்ம விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கே தான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. எல்லாரும் இந்த பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நானும் சொல்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பாம்பு மோதிரத்தை போட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடுன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இங்கே இருக்கா என்ன? சார், இந்த பாம்பு மோதிரம் நல்லது செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். எனக்கு அந்த மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க கவர்ச்சியாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது, அதனால் நான் வாங்கி அதை போட்டுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா, அப்படி அந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. உங்களுடைய மோதிர விரல் அல்லது ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலில் மட்டும்தான் அந்த மோதிரத்தை நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன புதுசாக இருக்குது? அப்புறம் சில புராண விஷயங்கள்லாம் இதோட சேர்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமானின் தலையில் பாம்பு படமெடுத்து காட்சியளிப்பது அவர் விழிப்புணர்வின் உச்ச நிலையை அடைந்ததை இது சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மோதிர விரல் பல உணர்ச்சி மிக்க நாடிகள் அல்லது சக்தி வழிகளின் இருப்பிடமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்படி மோதிர விரலில் இந்த மாதிரியான மோதிரங்கள் அணியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் தூண்டப்படுகிறதாம். என்ன தூண்டுதோ யாருக்கு தெரியும்? இந்த கருங்காலி மாலையை ஒருத்தவர் போட்டதை காப்பி அடித்து அதை எதுக்கு போடணும், என்ன பர்பஸுக்காக போடணும்னு தெரியாமல் எல்லாரும் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அதே மாதிரி இந்த மோதிரத்தையும் எல்லாரும் வாங்கி போட்டுக்கக்கூடாது. உங்கள் ஜாதகப்படி இந்த பாம்பு மோதிரத்தை போட்டால் நல்லது நடக்குமா இல்லை கெடுதல் நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பாம்பு மோதிரத்தை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு மோதிரத்தை போட்டுக்கிறதுனால இந்த கிரகங்களோட தோஷமெல்லாம் நம்ம விட்டு விலகும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சார், அப்போ இந்த மோதிரம் போகிறதுனால பணம் வரும், வளர்ச்சி வரும், வெற்றி வரும் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் புருடாக்களா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை. நான் இன்னும் அதை அனுபவ ரீதியாக உணரலை. நான் அந்த மோதிரத்தை வாங்கி போட்டு எனக்கு வாழ்க்கையில் வெற்றிகளும் வளர்ச்சிகளும் இதையெல்லாம் வந்தால் தான் நான் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே சொல்ல முடியும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் யாருக்காவது இப்போ தற்போது 18 வருட ராகு திசை அல்லது கேது திசை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மோதிரத்தை வாங்கி கண்டிப்பாக போட்டு பார்க்கலாம். அப்படி இந்த ராகு திசை கேது திசை நடக்கிறவங்கள தவிர்த்து வேறு யாரும் அந்த மோதிரத்தை பயன்படுத்த வேண்டாம். தற்போது ராகு திசையும் கேது திசையும் நடக்கிறவங்க அந்த மோதிரத்தை வாங்கி போட்டு அதனால் அவங்களுக்கு வெற்றிகளும் வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் வந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு, உண்மை தான், அந்த மோதிரம் வேலை செய்யுது, அந்த பாம்பு மோதிரம் வேலை செஞ்சுது சார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம வீடியோ கமெண்ட்டில் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். இந்த பாம்பு மோதிரத்தை வாங்கி போட்டுக்கலாமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. இந்த கில்லி படத்தில் நம்ம தளபதி விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார். தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையே ஓ மேலே வை, ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். இந்த கருங்காலி மாலை, பாம்பு மோதிரம் இது எல்லாத்துக்குமே இந்த டைலாக் நல்லாவே பொருந்தும். ஆனால் அதுக்காக நீங்கள் இதை வாங்கி போட்டுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இந்த கருங்காலி மாலை, பாம்பு மோதிரம், பச்சைக்கல் மோதிரம், சிவப்புக்கல் மோதிரம் இது போல் அணிகலன்களை மட்டுமே உங்கள் நம்பிக்கையை வைக்க வேணாம். இது போல் மோதிரம், மாலை இதை மட்டுமே நம்ம போட்டுக்கிட்டால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அந்த பாம்பு மோதிரத்தால் கூட காப்பாற்ற முடியாது. நன்றி.